அனைவருக்கும் வணக்கம். நான் ஜின்னுன்னு ஏதோ புட்டின்னு நினைச்சேன், அப்புறம் பார்த்தா பெட்டின்னு காட்டிட்டாங்க. ஆமாம், இது வேற கதையா இருக்கும் போல இருக்கு. உதயகுமார் சார் என்ன சார், குட்டிமா சாங், அது குட்டிமா சாங் ரொம்ப ரசிச்சிருக்காரு. நாங்களாம் தத்துவ சாங் ரசிப்போம், சென்டிமெண்ட் சாங் ரசிப்போம். உதயகுமார் சார் தான் அந்த குட்டிமா மாதிரி சாங் ரசிப்பார். அவர் அப்டேட்ல இருக்காரு. செருமொழி சார் ஒரு ரகசியத்தை சொன்னார். இப்போ நானே அதை கற்றுக்குறேன். கதாநாயகை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் கண்ணை பார்ப்போம், அப்புறம் சிரிப்பை பார்ப்போம்னு. இப்போ தான் தெரியுது ஏன் ரோஜா மேடை செலக்ட் பண்ணாங்கன்ட்டு. அவங்க சிரிச்சா அவ்வளோ அழகாக இருக்கும், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். அந்த சிரிப்பை உள்ளதான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. படத்துக்கு மட்டும் இல்லை, லைஃபை செலக்ட் பண்ணிட்டாரு. இப்போ எந்த அளவுக்கு அவங்க சிரிப்பு கவர்ந்து இருப்பாருங்க. செல்வமணி சாரை பற்றி ஒன்று இப்போ என்ன, இப்போ நிறைய பரபரப்பாகவும் படபடப்பாகவும் என்ன இப்படி டென்ஷன் இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். அவர் முதல்ல இயக்குனர், எங்கள் இயக்குனர் சங்கத்தில் தான் செக்ரட்டரியாக இருந்தார். அப்புறம் தலைவரானார். அதுக்கப்புறம் பெப்சி தலைவர் ஆயிட்டார். பெப்சி தலைவர் ஆனாலும் ஏதாவது மீட்டிங் போகிறோம், ஏதாவது இப்போ பையனூரில் போய் ஒரு பில்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எல்லா சங்கத்துலையும் வர வைப்பாங்க. அப்போ போம்னு கேட்பார், நம்ம சங்கத்தில் எத்தனை பேர் வராங்க அம்பார். சார் நம்ம சங்கத்தில் ஒரு 50 பேர் 60 பேர் வரேன் சார். நம்ம வேற யாராவது பார்க்க போகிறதா அப்போ கேட்பார், நம்ம சங்கத்துலேருந்து யார் வராம்பார். இப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம சங்கத்துலேருந்து யார் நம்ம சங்கம் பாரு. இந்த தயாரிப்புள்ள மீட்டிங் இருந்துச்சு, ரொம்ப நாளாக தொடர்ந்துட்டே இருந்துச்சு பேச்சுவார்த்தைகள். ஆனால் தயாரிப்புள்ள முன்னாடி நாங்கள் அதிகம் திட்டு வாங்கியிருக்கோம். நான் திட்டு வாங்கியிருக்கேன், என்னை விட அதிகம் திட்டு வாங்க உதயகுமார் சார் தான். அண்ணே சும்மா இருங்க பாரு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே தயாரிப்பு சப்போர்ட்டாக பேசுவார். ஒவ்வொரு வார்த்தையும் தயாரிப்பு அக்கறையில் தான் அவர் எங்களையும் கிடச்சிருக்காரு. அவரோட எல்லாம் பேசியாச்சு, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரெடி பண்ணியாச்சு, எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ மறுநாள் கையெழுத்து போடணும். நான் நைட்லாம் படித்து பார்க்குறோம், உதயகுமார் சார் படித்து பார்க்குறாரு. நைட்டு நாங்கள் 2 டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் ஒரு பாயிண்ட்டு இதை கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் அப்படின்ட்டு தலைவர் சொல்லிட்டாரு. நானும் ஓகேன்ட்டேன். மறுநாள் மதியம் 3 மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தயாரிப்பு சங்கத்தில் போய் நாங்கள் கையெழுத்து போடணும்ட்டு. காலையில் தயங்கி சார்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் சார்ன்ட்டு. டக்குன்னு கோவம் வந்துச்சு. உங்கள் சங்கத்தை நீங்களே பார்த்துக்கிட்டார். இது வரைக்கும் நம்ம சங்கம்னாரு, திடீர்னு உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்துக்கலான்ட்டு டென்ஷனாக போன வச்சுட்டாரு. சரி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. சரி, மனசு கஷ்டத்தை உதயகுமார் சொல்லி மனசை ஆற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். உதயகுமார் சாருக்கு எடுத்தார். என்ன தம்பினாரு, இல்லை சார் இந்த மாதிரி நாளைக்கு கையெழுத்து போடணும்னு சார் சொன்னேன். சொல்லும்போது சொன்னார், உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்து சொன்னாரா அப்படின்னாரு. இப்போ தான் போன வச்சான். அதே டேலாக் இவர் சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு முன்னாடி பேசியிருக்காரு உதயகுமார் சார். அவரும் இதே மாதிரி திட்டு வாங்கியிருக்காரு. அப்போ எனக்கு சந்தோஷம். உதயகுமார் சார் சில திட்டு வாங்கியிருக்காரு, ஓகேப்பா. எனக்கு அந்த மன கஷ்டம் அப்படி பறந்து போச்சு. எதுக்கு சொல்றேன்னா, தயாரிப்பாளர்களுக்கு வேண்டும் முழுக்க தயாரிப்பாளர்கள் அக்கறையில தான் அவர் அவ்வளவு ஈடுபட்டார். இயக்குனர் சங்கம் மட்டும் இல்லை, எங்க சங்கத்து கூட மேக்கப் யூனியன் வந்திருக்கோம், காஸ்டியூம் யூனியன் வந்திருக்கோம். எல்லாருமே நான் கூட பார்த்தோம். அங்கே எல்லாருமே எங்களை தான் அடக்குனாரு. அவர் எங்கள்கிட்ட திட்டினாரு. தொழிலாளர்களை தான் இது சும்மா இருங்க அன்பாரு, உங்களுக்கு கொடுத்தா நாளைக்கு புடிச்ச தொழில் நிற்கிறதா பாரு. இந்த மாதிரி முழுக்க தயாரிப்பாளருக்கே பேசி ஒரு சுமூகத்தை கொண்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு என்ன கஷ்டமா, யாருக்காக பேசினாரோ அவங்கள்ட்ட திட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் திட்டு வாங்கினது நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று நாங்கள். ஆனால் இன்னைக்கு அவ்வளவுலாம் உழைச்சிட்டு இன்னைக்கு அவர் பல மாதிரி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தீர்வு வந்துடும். ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் ஏன் அதெல்லாம் வெளிப்படையாக நியாயத்தை சொல்லிக்கிருக்கோம்னா, இங்கே நீதியரசர் இருக்காரு.
நீதியரசு நாங்கள் நியாயத்தை சொல்லி ஆகணும். அவருக்கு முன்னாடி நாங்களாம் போயெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் எங்கள் நியாயத்தை சொல்கிறோம். சீக்கிரம் நல்ல ஒரு தீர்வு வரணும். ஜின் தயாரிப்பாளர்கள் வேந்தன் ராஜேஸ்வரம்மா அவங்களை அடிக்கடி உங்க பார்த்துருக்கேன். நம்ம கவுன்சிலில் பார்ப்போம். ரொம்ப தைரியமான ஒரு லேடி. ஆமாம், துணிச்சலாக பேசக்கூடியவங்க. ஆமாம், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நாங்கள் இங்கே வந்ததே ஒரு தயாரிப்பாளர், பெண் தயாரிப்பாளர் அந்த கவுன்சிலில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய உழைப்புக்காகவும் உங்களுடைய நேர்மைக்காகவும் தான் நாங்கள் இயக்க சங்கமே இங்கே உட்காந்துருக்கு. பெப்சி உட்காந்துருக்கு, இயக்க சங்கமே இங்கே உட்காந்து காரணம் உங்களுடைய இதுதான். இன்னொன்று, இது இந்த படம் கதை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா டவுட்டே தேவையில்லை. ஏன்னா வேந்தனையை அவ்வளோ அனுபவசாலி அவர். அவருக்கு கதை ஞானம் எல்லாமே அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் இன்ஸ்டியூட்டில் உள்ளவர். நீங்கள் எல்லாரும் இன்ஸ்டியூட்னீங்க, உங்களோட சேர்ந்து நானும் எனக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க மாதிரி எனக்கு உணர்வு வந்துருச்சு. என்ன இன்ஸ்டியூட் ஆளுமே சேர்த்துங்க. என்ன தலைவரே, நம்ம ஒதுக்குறிய அப்படியே இன்ஸ்டியூட், அவர் இன்ஸ்டியூட்னா நான் தனிமையாயிரேன் அப்படியே. நானும் இன்ஸ்டியூட் தான். ஓகே, உட்கார மேடம், உட்காருங்க. அதனால இவர் வேந்தன் அவர்கள் அனுபவசாலி, அவங்க திறமசாலி. அனுபவசாலியும் திறமசாலியும் சேரும்போது நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. கண்டிப்பா படம் கண்டிப்பா நல்லா அமைஞ்சிருக்கும். கதாநாயகன் முகின், அழகான கதாநாயகன். ஆமா ஆமா, அதுக்கு அடுத்து வரேன். சொல்லிடுறேன். டிஆர் பாலா அவருடைய பையன் தான் இயக்குனர். ஏற்கனவே டிஆர் இருக்காரு, ஜாம்பவான் சாதனையாளர். எனக்கெல்லாம் அவர் தான் மானசீக குரு. ஆமா, அடுத்து பாலா அண்ணன், தேசிய அவார்டு பெற்ற இயக்குனர். அவர் அழகா 2 பேரும் சேர்த்து டிஆர் பாலான்னு வந்திருக்காரு. நீங்க 2 பேரும் மிஞ்சுற அளவுக்கு பெரிய இயக்குனராக வரணும். கதாநாயகி குட்டிமா நீங்க பேர் சொல்லவே இல்லை பாருங்க. இவ்வளவு பரவாயில்ல டென்ஷன்லயும் பெப்சி தலைவர் கதாநாயகி பேர் ஞாபகம் வச்சிருக்காரு, பவ்யாவான். எங்க தலைவரே மறந்துட்டாரு. நான் கேட்டேன், இப்போ பேர் தெரியல, குட்டிமானாரு. பெப்சி தலைவர் அப்ப அவங்களோட கண்ணும் அவங்களோட சிரிப்பும் அது ஒரு சமந்தாவை கம்பேர் பண்ணிருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு அப்ப இவ்வளவு டென்ஷன்லயுமே ரசிச்சிருக்காருன்னா டென்ஷன் இல்லைன்னு நினைச்சீங்களா எப்படி இருக்கும்? பவ்யா ஓகே, நாங்க பாராட்டோட எங்க பெப்சி தலைவர் உங்களுடைய அழகை வர்ணிச்சிட்டாரு. அதுக்கு மீறி இது சுப்ரீம் கோர்ட் மாதிரி நீதியரசரே, இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் வினோதினி மேடம் கேரக்டர், எந்த கேரக்டர் தான் சரி அழகா அடிச்சு தூக்கிடுவாங்க. அப்படியே கேஸ் அடிச்சுடுவாங்க அவங்களுடைய. நாங்க நடிப்பர் வச்சிருக்கேன், உதயகுமார் அவர் குரலர் வச்சிருக்காங்களோ. உங்க டோன் பிடிச்சிருக்கு. கம்பீரமான குரல். படத்துல பேசுறதை விட இந்த ஊடகங்கள் பேசுவாங்கல்ல, அதுல இன்னும் கம்பீரமா இருக்கும். அது ஒரு நியாயம் இருக்கும். நிறைய உங்களுடைய படத்துல வச்சிருக்கேன், உங்க ஊடகங்கள் உங்களுடைய பேட்டியும் ரொம்ப ரசிச்சிருக்கேன். தயாரிப்பாளர்ல 3 வகை தான். திறமையான தயாரிப்பாளர், நல்ல தயாரிப்பாளர், சிறந்த தயாரிப்பாளர். திறமையான தயாரிப்பாளர்னா இப்ப இந்த சொல்றோம்ல வேந்தன் ஒரு மாதிரி சினிமா பற்றி அறிவு இருக்கணும், கதையை பற்றிய அறிவு இருக்கணும், மக்களுடைய அந்த பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எந்த படம் எப்படி ஓடுது, ஏன் ஓடுது, இதெல்லாம் அறிஞ்சு ஆராய்ஞ்சு ஒரு இயக்குனர் கதையை வைக்கும்போது அந்த கதை ஞானத்தோட ஒரு கதை வைக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் திறமையான தயாரிப்பாளர்கள். நல்ல தயாரிப்பாளர்கள் கதை கேட்பாங்க, எல்லாம் சம்பளம் பேசுவாங்க. என்ன சம்பளம் பேசுனாங்களோ அதெல்லாம் குறையாம கொடுக்குறவங்க நல்ல தயாரிப்பாளர். சிறந்த தயாரிப்பாளர் யார்? இப்போ கேட்குற சம்பளம் கொடுத்துக்கூடாது சார். நீங்கள் கேட்குற சம்பளத்தில் ஆர்டிஸ்டுக்கோ டைரக்டருக்கோ டெக்னீஷியனோ கொடுத்துக்கூடாது. எவ்வளோ குறைக்கணுமோ, ஒரு 50 லட்சம் கேட்டால் மேக்ஸிமம் குறைச்சி 30 லட்சம் 20 லட்சத்துக்கு குறைச்சி பேசிடணும். ஆனால் குறைச்சி பேசுன சம்பளத்தில் 1 பைசா குறைக்காம செட்டில் பண்ணிடணும்.
நீங்கள் குறைச்சும் பேசிட்டு சம்பளமும் கொடுக்கலன்னா திறமையான தயாரிப்பாளரும் இல்லை, நல்ல தயாரிப்பாளரும் இல்லை, சிறந்த தயாரிப்பாளரும் இல்லை, மோசமான தயாரிப்பாளர். எங்கள் இயக்குனர் என்னோட குருநாதர் ராமநாராயணன் சார், நான் சொன்னல அவர் சிறந்த தயாரிப்பாளர். அப்போ ஒரு ஹீரோ கூப்பிடுவார், அந்த ஹீரோ அப்போதைக்கு ஒரு 5 லட்சம் வாங்குவார், 2 லட்சம் பேசி முடிப்பார் சார். 5 லட்சம் வாங்குற ஹீரோவுக்கு சம்பளம் 2 லட்சத்தை பேசி முடிப்பார். ஆனால் ஒரு பைசா குறைக்க மாட்டார். என்ன பேசினாரோ அசில் பண்ணிடுவார். சம்பளம் கொண்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டே செட்டில் ஆயிரும். ஹீரோக்கு மட்டும் இல்லை, கதாநாயகி அப்படித்தான். 3 லட்சம் வாங்கினாங்கன்னா 50,000 பேசி முடிச்சிருக்காரு. ஆனால் பேசினா நம்மளுக்கு அப்படி கரெக்டாக போகும். அது மாதிரி டெக்னீஷியன், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டர் இருக்கட்டும், மற்ற படங்களோட 3ல் 1 பங்கு தான் பேசி முடிப்பார். ஆனால் பேசின சம்பளத்தை கரெக்டாக செட்டில் பண்ணுவார். அவர் சிறந்த தயாரிப்பாளர், திறமையான தயாரிப்பாளர். அவர் திறமையான தயாரிப்பாளர். ஏன்னா இது வரைக்கும் அகலக்கல்ல வச்சதில்லை அவர், ராமநாராயணன் சார் அகலக்கல்ல வச்சதில்லை. அவர் ரேஞ்சுக்கு என்ன பட்ஜெட்டு, அதுக்கான ஆர்டிஸ்ட், அதுக்கான ஹீரோயின். ஒரு ஸ்டேஜில் நினைட்டாரு, கதாநாயகி வேணாம், கதாநாயகி பெரிய ஆள் வேணாம், எனக்கு குரங்கு போதும், நாய் போதும், ஆடு போதும், பாம்பு போதும். பாம்பு நாயை வச்சு நம்பி கதை பண்ணி ஜெயிச்சவர் ராமநாராயணன் சார், திறமையான இயக்குனர். அடுத்து என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்தி சார். அவர் 3 கலந்த கலவை. அவர் நிறைய கதை நாலேஜ் உண்டு. டிஃப்ரெண்டாக கதை கேட்பார், நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார். அதே நேரத்தில் சம்பளம் எங்கள் குருநாதர் மாதிரியே சம்பளம் அவ்வளோ குறைச்சி பேசுவார். ஆனால் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் அவர் மேலே இல்லை. இவர் சம்பளம் கொடுக்கல, அவருக்கு சம்பளம் கொடுக்கல, இந்த கம்ப்ளைண்ட்டு ஒன்றுமே இல்லை. இவருக்கு வந்திருக்கா சார்? கேர் சார் தெரியும், வந்தது இல்லை. இவங்கெல்லாம் சிறந்த தயாரிப்பாளர்கள். அம்மாரி கேஆர் சார். கேஆர்ஸ் வந்து ஒரு மென்மையான போராளி. ஆள் பார்த்து அமைதியாக இருப்பார், ஆனால் அழகா காய் நிறுத்துவார். செஸ் விளையாடு மாதிரியே அழகா காய் நிறுத்தி வெற்றி அடிச்சிடுவார். பிரியாத வரம்னு ஒரு படம், அது வந்து ரிலீஸ் ஆகாத சூழ்நிலை வந்துச்சு. அது ரிலீஸ் ஆகான காரணம் கேஆர் சார். அவர் தான் அந்த ப்ரொடியூசர் ஃபுல் சப்போர்ட் வந்தார் சார். கிருஷ்ணாரெட்டின்னு ஒருத்தர், நான் அதில் வந்து இணைய இயக்குனர் வசனகர்த்தா சாலினி அவர்கள் மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நடிக்கலின்ட்டு முடிவுட்டாங்க, நடிக்க வரமாட்டேன்னாங்க. எப்படி படம் முடியும்? இவர் தான் விஜயகாந்த் சார்கிட்ட பேசி, அப்புறம் பிரசாந்த் அவர்கிட்ட பேசி, எல்லாத்தையும் பேசி தயாரிப்பாளர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மாறி ஆயிட்டாரு. ஏன்னா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. படம் ரிலீஸ் ஆகாதா, அந்த பொண்ணு கல்யாணம் போயிடுச்சு, வரமாட்டேங்குது. சொல்லப்போனால் ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுக்கு இருந்தார் சார். உண்மையா சார், உங்கள் ஸ்டேஜில் போய் பேச மாட்டேன். அழுதார் சார். அவர் வீட்டில் போய் கண்களினார். அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு பக்கத்துணையா இருந்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்து அந்த தயாரிப்பாளரை காப்பாத்தினார். இவர் சிறந்த தயாரிப்பாளர். இவர் அன்னைக்கு தலைவர். அன்னைக்கு நம்ம உறுப்பினர் இருக்காரு, நம்ம தயாரிப்பாளர், அவரை காப்பாற்றுறது நான் தலைவராக இருக்க பொறுப்பு அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் வந்தார். பதவிங்கிறது அடுத்தவங்களுக்கு பயன் பண்ணணும். நம்ம சங்கத்தில் பதவியில் இருந்தால் நம்மளால சங்கத்துக்கு பலன் இருக்கணும். பதவி நம்ம அனுபவிக்க கூடாது, பதவி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்த கேஆர் சார் இருக்கட்டும், ராமநாதன் சார் இருக்கட்டும், அப்படி இருந்திருக்காங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கு. நாங்களே விரும்பல. அவர் கதறாரு சார், சொல்லுமணி சார், நான் என்ன தப்பு பண்ணேன் கேளுங்க, எங்க தப்பு இருக்கா, எங்க குறை இருக்கா கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறியா? எல்லா பேட்டிலும் எல்லா மேடையிலும் சொல்ற ஒரே வார்த்தை, என் மேல தப்பு இருந்தா சொல்லுங்க, என் மேல குறை இருந்தா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறியா? சபையில் சொல்லுங்க நீங்க. சார், இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு ஓட்ட விழுந்த படகு மாதிரி மூழ்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அதுல எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றணும். அதுக்கு சண்டை போடுறது என்ன ஆகும்? இன்னும் ஆபத்து தானே. இந்த மாதிரி சூழ்நிலை கேஆர் சார் என்ன சொல்லுங்க, நாங்க வரோம். இப்போ சொல்றேன், இயக்குனர் சங்கம் அவங்க வரோம், நான் வரோம், உதயகுமார் சார் வராரு, நீங்க புடிச்சு வாங்க, பேசுறதுல விட்டுருங்க, உட்காந்து பேசுவோம் சார், நாங்க ரெடி சார்.
நீங்கள் அவர்கிட்ட பேசணும், எங்கள்கிட்ட பேசுங்க. என்ன சொல்லுங்கள் சார், என்ன தப்பு, என்ன குறை, என்ன நாங்கள் மாற்றிக்கணும், எங்கள்கிட்ட பேசுங்க. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் தூராக இருந்து இதை நாங்கள் சுமூகமாக முடிக்க நாங்கள் ரெடி. இதுக்கப்புறம் நீங்கள் வரலைன்னா அப்புறம் நீங்கள் தான் காரணம், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். ஏன்னா இந்த மேடை செல்வம் சார் எந்த சூழல் வந்து உட்காந்துருக்காரு அப்படிங்கிற அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது, அங்கே இருக்கணும். ஃபஸ்ட்டு தொழிலாளருக்கு 2025 தொழிலாளருக்கு தலைவர் அவர், நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். சப்போர்ட்டாக இருப்போம். கேர் சார், நீங்கள் எப்போ சொல்லுங்கள், நாங்கள் வரோம். நானும் உதயகுமார் சார் இல்லையா, நான் சார் 10 இயக்குனர் அனுப்புகிறேன் சார், 10 இயக்குனர் பெரிய இயக்குனர் நாங்கள் அனுப்புகிறோம். உட்காந்து பேசுறதுக்கு சும்மா தீர்வு காணுங்க சார். ஏன்னா இது தொடரக்கூடாது. ஓகே, வேற போச்சு. ஜின் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நம்முடைய தயாரிப்பாளர் வேந்தன் அவர்கள், ராஜேஸ்வரி அம்மா, பெரிய தயாரிப்பாளர் தொடர்ந்து திரைப்படங்கள் எடுக்கணும். தொடர்ந்து உங்கள் மகனை மட்டும் இல்லை, இன்னும் பல இயக்குநர்களை நீங்கள் நிறைய உதவி இருக்காங்க, அவங்களுக்கு கதை கேட்டு அவங்களும் இயக்குனர் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.